குட் ஈவினிங் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸில் உள்ள சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உள்ள எக்ஸாம்பிள் 1.8 ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 ஆஃப் மேக்னிடியூட் ப்ளஸ் 10⁻⁸ கூலும் அண்ட் மைனஸ் 10⁻⁸ கூலும் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் பிளேஸ்ட் 0.1 மீட்டர் அப்பார்ட். கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அட் த பாயிண்ட்ஸ் A, B அண்ட் C. எப்போவுமே ஒரு சம்மை சால்வ் பண்ணும்போது எல்லாமே SI யூனிட்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கே கூலமில் தான் இருக்குது, மீட்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா Q1 ஈக்குவல் டு ப்ளஸ் 10⁻⁸ கூலும், Q2 வந்து மைனஸ் 10⁻⁸ கூலும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் வந்து 0.1 மீட்டர். கூலம்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நமக்கு தெரியணும். K ஈக்குவல் டு 1/4/ε0 இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலம் ஸ்கொயர். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு K × Q/R². இது வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அட் பாயிண்ட்ஸ் A, B அண்ட் C கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் A பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் A எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் A டியூ டு சார்ஜ் Q1 அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் A டியூ டு சார்ஜ் Q2 கண்டுபிடிச்சு இதையுமே வந்து ப்ளஸ் பண்ணோம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஃபஸ்ட்டு E1A கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு Q1 வந்து பாசிட்டிவ். அப்படிங்கும்போது ஏல வந்து ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது a force that a unit positive charge would experience. ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். அப்படி நினச்சிக்கும் போது Q1 வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால ஏவை வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ repulsive force it's along the direction towards Q2 away from Q1. அதே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அட் A டியூ டு சார்ஜ் Q2 பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் சார்ஜ், A வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் Q2 இருக்கும். ஸோ போத் டைரக்டட் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு E1Aவை கால்குலேட் பண்ணுறோம். electric field at point A due to charge Q1 பார்த்தா K into Q/R². K வந்து பார்த்தீங்கன்னா 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலம் ஸ்கொயர். சார்ஜ் நமக்கு தெரியும் 10⁻⁸ டிவைடட் பை ஆர். ஆர்ன்றது என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் Q1 அண்ட் த பாயிண்ட் A. (0.05 மீட்டர். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் Q2 அண்ட் A 0.05 மீட்டர். ஸோ 0.05 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை டெரைவ் பண்ணால் 9 × 10⁻⁹ டிவைடட் பை 0.05 5 × 10⁻⁻2 அப்படின்னு எழுதலாம், த ஹோல் ஸ்கொயர். ஸோ 9 × 10⁻1 டிவைடட் பை 25 × 10⁻⁻4. So 90 divided by 25 into 10⁻4. இதை டிரைவ் பண்ணால் 3.6 × 10⁻4 நியூட்டன் per கூலும் டைரக்டட் டுவர்ட்ஸ் ரைட். அதே மாதிரி E1B கால்குலேட் பண்ணாலும் R வந்து அதே 0.05 மீட்டர்ன்றதுனால இதே வேல்யூ தான் வரும். அதுவும் நம்ம டைரக்ஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோம், டுவர்ட்ஸ் ரைட். ஸோ ரெண்டுமே டுவர்ட்ஸ் ரைட், சேம் மேக்னிடியூட். ஸோ ரெண்டுமே ப்ளஸ் பண்ணிட்டோம்னா 3.6 + 3.6 = 7.2 × 10⁻4 நியூட்டன் per கூலும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் B கால்குலேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் B டியூ டு சார்ஜ் Q1, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் B டியூ டு சார்ஜ் Q2 ரெண்டுமே கண்டுபிடிச்சு ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது டைரக்ஷன்ஸ் மார்க் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் B அது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். டியூ டு Q1 பாசிட்டிவ் ரிப்பல். ஸோ இந்த பக்கம் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் B டியூ டு Q2 ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்றதுனால அட்ராக்ட்.
இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q1 அண்ட் B வந்து 0.05 மீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண E1A, E2A மாதிரி E1Bயும் சேம் வேல்யூ தான் வரும். ஆனால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q2 அண்ட் B பார்த்தீங்கன்னா 0.15 மீட்டர். ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? Electric field at B due to second charge equal to K into Q by R square. இது 9 into 10 power 9. Charge வந்து 10 power minus 8 divided by 0.15 the whole square. So 9 into 10 power 1 divided by இதை வந்து 15 into 10 power minus 2 எழுதலாம் the whole square. So 90 divided by 225 into 10 power minus 4. So 90 divided by 225 into 10 power 4. So இது எடுத்தோம்னா 0.36 0.4 into 10 power 4 நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு வரும். இது வந்து டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா E2B உடைய டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் ரைட், E1B வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ ரெண்டில் எது பெருசு? அது 3.6 into 10 power 4, இது வந்து 0.4 into 10 power 4. ஸோ ரெண்டுமே நம்ம மைனஸ் பண்ணோம்னா, ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படின்றதுனால மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது 3.6 தான் பெருசு. ஸோ 3.6 வந்து லெஃப்ட்டு, 0.4 வந்து ரைட்டு. ஸோ நெட் ரிசல்ட் என்னது 3.2 into 10 power 4 நியூட்டன் பெர் கூலும் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு சார்ஜ் Q1 கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு சார்ஜ் Q2 ரெண்டுமே கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுறோம். Q1, Q2, C. இது 0.1 மீட்டர், இதுவும் 0.1 மீட்டர். இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னா ரிப்பல் பண்ணோம். இது நம்ம எதுவுமே கொடுக்கலாம், அதுக்குள்ள பாசிட்டிவ் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஆப்போசிட் சார்ஜ் வந்து இந்த டைரக்ஷன் இப்படி வரும். ஸோ E1C, E2C ரெண்டுக்கும் இடையில உள்ள ரிசல்டன் வெக்டார் சேம் மேக்னிடியூட்ன்றதுனால ரெண்டுக்கும் சென்டரில் தான் இருக்கும். ஸோ EC வந்து பாயிண்டட் டுவர்ட்ஸ் ரைட். ஆனால் டைபோல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் கிடையாது, சேம் மேக்னிடியூட் ஆப்போசிட் சார்ஜஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டைபோல் மாதிரி தான். ஸோ EC வந்து பாயிண்டட் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ E1C ஈக்குவல் டு K into Q by R square. K நமக்கு தெரியும் 9 into 10 power 9, 0.1 the whole square. So 9 into 10 divided by 1 into 10 power minus 1 the whole square equal to 90 divided by 10 power minus 2. Newton per coulomb. So அதே மாதிரி நம்ம E2C கால்குலேட் பண்ணாலும் K into Q by R square. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 9 into 10 power 9 into 10 power minus 8, 0.1 the whole square. So 9 into 10 power 9 minus 8 divided by
10 power minus 1 the whole square. So 90 divided by 10 power minus 2. So இதுவும் 9 into 10 power 3 Newton per coulomb. So இது பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இது E1C, இது E2C, EC. இப்போ இந்த லெங்க்த்தும் 0.1 மீட்டர், இந்த லெங்க்த்தும் 0.1 மீட்டர், இந்த லெங்க்த்தும் 0.1 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஒரு முக்கியமான ஃபார்முலா என்னன்னா, எந்த ட்ரையாங்கிளாக இருந்தாலும் எல்லா இன்டர்னல் ஆங்கிள்ஸையும் கூட்டினா 180 டிகிரி வரும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா எல்லா ஆங்கிள்ஸுமே 60 டிகிரி. ஸோ இப்படி ஸ்லாண்டிங் லைன் Q1 Q2 இது ப்ளஸ் இது மைனஸ், இது 60 டிகிரி, இது 60 டிகிரி, இது 60 டிகிரி. ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் 120 டிகிரி. ஸோ இது E1C, இது E2C, ஸோ இது EC. ஸோ தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. இப்போ இந்த ரெண்டு வெக்டருடைய ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் பார்க்கணும். எது வந்து பக்கத்தில் இருக்கோ அது வந்து காஸ் தீட்டா. ஸோ கொசைன் காம்பனன்ட் வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட், சைன் வந்து வெர்டிக்கல் காம்பனன்ட். வெர்டிக்கல் காம்பனன்ட் பார்த்தா E1Cக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பெர்பெண்டிகுலராக இருக்கிறது வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஒன்று மேலேயும் ஒன்று கீழே வரதுனால பெர்பெண்டிகுலர், அதாவது சைன் காம்பனன்ட்ஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ EC ஈக்குவல் டு E1C cos theta plus E2C cos theta. So E1C cos 60 degree plus E2C cos 60 degree. E1C E2C ரெண்டுமே வந்து மேக்னிட்யூட் வந்து 9 into 10 power 3 Newton per coulomb. ஸோ அது எல்லாமே ஈக்குவல் டு ஈன்னு வச்சுட்டோம்னா E into 1/2 plus E into 1/2னா டோட்டலாக E pointed towards right. இது E1Cனே வச்சுக்கலாம், இது E1Cனே வச்சுக்கலாம், இது E1C தான் ரெண்டு வச்சுக்கலாம். ஸோ 9 into 10 power 3 Newton pointed towards right. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.